பிழம்புகளுக்கிடையே கேட்ட 42 அப்பாவி உயிர்களின் சத்தம். இஸ்லாமியர்களுடைய சொர்க்கமா பார்க்கப்படுற மெக்கால தொழுகை முடிச்சிட்டு வந்தவங்களுக்கு இப்படி ஒரு கோர விபத்தா? இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமா கருதக்கூடிய சவுதி அரேபியால இருக்கிற மெக்காக்கு பக்கத்துல இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. இதுல இந்திய யாத்ரீகர்கள் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மெக்கால தொழுகையை முடிச்சிட்டு பேருந்துல மதினாவுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்திருக்காங்களாமா. பத்ருக்கும் மதினாவுக்கும் இடையிலான அந்த இடத்துல பேருந்துல பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அதிகாலை 1:30 மணி அளவுல டீசல் டேங்கர் லாரி மேல பேருந்து மோதுனதா கூறப்படுது. விபத்து நடந்த நேரத்துல யாத்ரீகர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டேங்கர் லாரியும் பேருந்தும் மோதி உடனடியா தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. சிலர் படுகாயங்களோட உயிர் பிழைச்சிருக்காங்க. ஆனா 42 அப்பாவி உயிரிழப்புகள் ஏற்பட்டதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சவுதி நிவாரண குழுக்கள் சம்பவ இடத்துக்கு போய் மீட்பு பணிகளை மேற்கொண்டு காயம் அடைஞ்சவங்களை உடனடியா மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இது தொடர்பா இந்திய தூதரகம் சிறப்பு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்கணும் அப்படின்னு ஹஜ் குழுவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தூதரகமும் உரிய நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேருந்து டேங்கர் லாரி மோதினதுல 42 பேர் உயிரிழந்த நிலையில 20 பேர் பெண்கள், 11 குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபத்துல இறந்தவங்கள பெரும்பாலானோர் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அல்லாஹ்வை வழிபட போனவங்களுக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது இந்தியா முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.